உதகை அருகே ரசாயன கலப்படம் செய்யப்பட்ட 10 டன் கேரட் கொண்டு வந்த லாரியை விவசாயிகள் அதிரடியாக சிறைப்பிடித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கொல்லிமலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கேரட் சுத்திகரிப்பு மையத்திற்கு மாலூர் பகுதியிலிருந்து தரம் குறைந்த கேரட்டுகள் கொண்டு வரப்பட்டது. அங்கு ரசாயன கலவை மூலம் சுத்திகரித்து நிறமூட்டி ஊட்டி கேரட்டுகளுடன் கலப்படம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவற்றை லாரியில் ஏற்றி விற்பனைக்கு கொண்டு செல்ல இருந்தனர். இதை அறிந்த நீலகிரி மாவட்டம் உருளைக்கிழங்கு மற்றும் மலை காய்கனி விவசாய சங்கத்தினர் அந்த லாரியை சிறைப்பிடித்து சுத்திகரிப்பு நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டம் நடத்திய விவசாயிகளை சமரசம் செய்ய முயன்றனர். அதற்கு பதிலளித்த விவசாயிகள் இடைத்தரகர்களின் கலப்பட கேரட்டுகளால் ஊட்டி கேரட் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். கேரட்டுகள் கலப்படம் செய்யப்படுவதை தடுக்க வேளாண் துறை அதிகாரிகளுடன் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேட்டுப்பாளையத்துல எஸ்ஏவி என்ற கடைக்காரர் இதை வற்புறுத்தி தினம் செஞ்சுட்டு இருக்காருங்க. இந்த ஒரு வாரமா நாங்கள் பல முறை சங்கத்திலிருந்து சொல்லியிருக்கோம், விவசாயிகள் மத்தியிலும் சொல்லியிருக்கோம், ஊட்டி வியாபாரி கடை மத்தியிலும் சொல்லியிருக்கோம். அவர் யாரை பத்தி கவலைப்படுறல, தன்னோட சுயநலத்துக்காக இவ்வளவு செய்யறாருங்க. இங்க 10,000 விவசாயி உயிருக்கு போராடிட்டு இருக்க விவசாயம் நம்பி அதை நீங்க தக்க நடவடிக்கை எடுக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த மாலூர் கேரட் ஊட்டியில கழுவுறதுனால அவங்க ஒரு சில கெமிக்கல் ஜெல்ல போட்டு அந்த கலர் ஆரஞ்சு கலர் வர நல்ல கலர் வர வைக்கிற மாதிரி பண்ணதுனால இதை கன்சியூமர்ஸ் சாப்பிடும் போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது சார். இது அரசாங்கம் உடனே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.